ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜாதகத்தை பற்றி தெரியாத வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கு இருந்திருப்போம், நிம்மதியாக இருந்திருப்போம். ஆனால் எப்போ ஜாதகம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குதோ, ஜோதிடம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குதோ, அப்போ எனக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுது, சனி பயிற்சி என்ன பண்ணுது, இப்படித்தான் ஆரம்பிப்போம் லைட்டாக. அதுக்கப்புறம் அது வெயிட்டாக இழுத்துட்டு போயிடும்ல. அப்போது நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்மளே பலன் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் எடுக்கிறது. இப்படி எடுக்கிறப்ப இந்த மற்ற நேரங்களில் இருக்கிறதுங்கிறத விட இந்த கல்யாண டைமில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரம் அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை, மனைவி. அதாவது ஆணுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கிற இடம், பொண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கிற இடம் 7ஆம் இடம். அப்போது இந்த 7ஆம் இடத்ததிபதியும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த 2 வீடும் நல்ல பொசிஷனில் இருக்கணும், பாவகிரகங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். இப்படி ரெண்டும் தெளிவாக இருந்தால், அதாவது 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் எந்த விதமும் பாதிக்கப்படாமல், ராகு எதுவோட சேராமல், வக்ரமாகாமல், நீசமாகாமல், 6, 8, 12 மறையாமல், இப்படி நிறையா நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவாக போய் உட்காராமல், அதே மாதிரி பாவகிரகங்கள் 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ உட்காராமல் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், சந்தோஷமான பொழப்பாங்க, புள்ள ஊட்டி நல்லபடியாக கிடைக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப்பில் எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் அது பாட்டுக்கு நீட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இதுதான் ஜோதிட விதி கொடுக்கறது. இப்போது 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது, அல்லது 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது, அல்லது 2க்கு அதிபதி 7க்கு அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் லேட் ஆகிறது, ஒரு சிலருக்கு கல்யாணமே இல்லாமல் போகிறதுங்கிறது, ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணி அப்புறம் பிரிஞ்சு மறுபடியும் வேற கல்யாணம் சேர்றதுங்கிறது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுங்கிறது, இது மாதிரி பல விஷயங்களில் பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த 2 வீட்டில் நிறைய எடுக்கலாம். அப்போது ஒரு கல்யாணம் அப்படின்னு வரையிலேயே ஜோதிடர் ரெஃபர் பண்ணுறதுங்கிறது அந்த 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் தான் மெயினாக ரெஃபர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்த அதிபதிகள், அப்புறம் களத்திர காரகன் சுக்கிரன், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் செவ்வாய், இப்படி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்னாக்க இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது 7ஆம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கும், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்துக்கு. என்னது 2ஆம் இடம் குடும்பமா? குடும்பஸ்தானத்தில் எனக்கு கேது இருக்கியா, அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, அந்த பாம்பு தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குது, அதே மாதிரி சர்ப்ப தோஷம் இருக்குது, அப்புறம் தார தோஷம் இருக்குது அப்படின்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கிறது. சுய சோதனை அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி சொந்தமாக சோதனை பண்ணி முடிவு பண்ணிக்கிறதுன்ற மாதிரியான டைப்பு. சிலர்லாம் முந்தியெல்லாம் சுகர் பார்க்குறது அப்படின்னம்னாக்க காலையில் வாக்கிங் போயிட்டு அப்படியே லேபுக்கு போய் பிளட்டு கொடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லாட்டி போய் ரிசல்ட் வாங்கிட்டு வருவாங்க, அப்புறம் இது ஃபாஸ்டிங் கொடுத்துட்டு அப்புறம் பிபி கொடுத்துட்டு ரிசல்ட் வாங்க, இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டிக் இருக்குது, அப்படி இங்கே வீட்லேயே குத்தி அப்படியே பார்த்துக்கிறது, வாக்கிங் கூட போக வேண்டியதில்லை. இப்போ அதுக்காவது வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் போக வேண்டியதில்லை. அங்கேயே வீட்லேயே உட்காந்த இடத்துலையே சோவாலேயே உட்காந்து பார்த்துக்கறலான்ற மாதிரியான மிஷின் வந்தது. இப்போ அதுக்கும் அட்வான்ஸாக வந்துருச்சு. நம்ம இங்கே டெஸ்ட் எடுத்ததுமே நேராக ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி நம்ம இதில் இவருக்கு போயிடும், நம்ம செல்லுக்கு வந்துடும். செல்லுலேருந்து நேராக டாக்டருக்கே ரிசல்ட் போகிறதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இது மாதிரி நிறைய சோம்பேறித்தனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அது மாதிரி ஒரு வீடியோவை பார்த்ததுமே, அல்லது ஒரு புஸ்தகத்தில் படிக்கிறோம், அதாவது 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் காலதாமதமாகும், அல்லது 2, 7ஆம் இடம் 8ஆம் இடங்களில் ராகு எது இருந்தால் அது சர்ப்பதோஷம் எனப்படும் அப்படின்னு தான். ஆஹா, முடிஞ்சு வச்சு. நம்ம ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்குது அல்லது தாரதோஷம் இருக்குது. ஒன்றும் வேணாம் சார், 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை உருப்படி இல்லாமல் போயிடுறேன், 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் இல்லாமல் போயிடுவாங்க, 7ல் சுக்கிரன் செவ்வாய் இருந்ததுன்னா ஒழுக்க குறைவாக இருப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜோதிடத்தில், கடல் போல இருக்குது. ஆனால் எதை எங்கே எடுத்து பயன்படுத்தணும் சார்? ஜோதிடம்ங்கிறது ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி சார். எல்லா வியாதிக்கும் எல்லா மருந்தும் வச்சுருப்பான் மெடிக்கலில். ஆனால் நமக்கு எது தேவையோ அதை இந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்தா அதை பார்த்து அதை எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருக்கும். அந்த விதியில் இந்த ஜாதகத்துக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத அதை பார்த்துத்தான் எடுத்து கொடுப்பாங்க. சரியா? அப்போ அப்படி மேட்ச் பண்ணாத்தையும் கரெக்டாக வருமே தவிர, நம்ம ஜென்ரலாக எடுத்ததுமே இது என்ன உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, அப்போ பேராசிட்டமால் சாப்பிடு அப்படின்னம்னா பேராசிட்டமால் 250 mg போட்டால் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் 10 நாளைக்கு. அது தீரணும்ல.
அப்ப நமக்கு அது சரியா வரல அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போனதுமே அது இப்போ டாக்டர்கிட்ட போகும்போதே நம்ம 10 நாளைக்கு வைத்தியம் பண்ணிட்டு வேற போவான், நம்மால் சொந்தமா வைத்தியம் பண்ணிட்டு போறது மாதிரி. அது மாதிரி ஜோதிடத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியாது சார். ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நிறைய விதிமுறைகள், அந்த விதிமுறைகளில் எது எந்த விதியை இதற்கு அப்ளை பண்ணால் இந்த ஜாதகத்துக்கு அது மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற பல வழிகள் இருக்கு சார். பிளைனாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல பாவகர் இருக்கு, 2ஆம் இடம் அல்லது கெட்டு போச்சு, அல்லது 2ஆம் இடத்தை வக்ரமானார், அதே மாதிரி 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் இடத்தை கெட்டு போனார், 7ஆம் இடத்தை 6-8-12க்கு போயிட்டார், நீசமாயிட்டார் அப்படின்னு வச்சுங்க. அப்போ குடும்ப வாழ்க்கையே கிடையாதா, கல்யாணமே நடக்காதா அப்படின்னாக்கா அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. காரணம், இது மாதிரியான எத்தனையோ ஜாதகங்கள் திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, தன்னுடைய மனைவியோடையும் குழந்தையோடையும் அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ ஜாதகங்கள். அப்போ அவங்கெல்லாம் விதிக்கு புறம்பானவர்களா அல்லது லக்னம் மாறி விட்டதா அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் விதி இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ பாருங்க, நான் ஒரு ஜாதகத்தை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரேன், இந்த ஜாதகத்தை மட்டும் பாருங்களேன் சிம்பிளா. அதாவது லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடகராசி. 1988 பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி 6/12 திண்டுக்கல்னே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ லக்னத்துக்குள்ள சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் கேது உட்காந்துருக்காரு சார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்னு சொன்னேன், அங்கே கேது இருக்கலாமா? கேதை போல கெடுப்பான் இல்லைன்றானே, பாவகிரகம்ல கேது, அப்போ கெட்டு போயிரும்ல அப்படின்னம்னாக்கா ஆமாம் உண்மைதான், 2ல் கேது இருக்கப்படாது, அங்கே தான் இருக்கு. சரி, 7ஆம் பாவத்தில் சூரியன் நிற்கலாமா? சூரியன் நின்றுச்சுன்னா தான் தாரதோஷமாகி போயிரும்ல, ஒழுங்கா ஒரு தாரத்தோட நிற்க மாட்டான்ல, அங்கே பஞ்சாயத்து ஆயிரும்ல அப்படின்னாக்கா ஆமாம் உண்மைதான். சரி, அந்த சனி நல்லா இருக்காரா அப்படின்னாக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காரா? சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறாரு. எது? 5ஆம் இடத்துல. இந்த சனி செவ்வாய் சேர்க்க ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் யோகம், இல்லாட்டினா தோஷம்னே நம்ம பேசியிருக்கோம், நிறைய எடுத்துக்காட்டு காமிச்சிருக்கோம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் கேது உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்ததிபதி புதன் என்ன பண்றாரு? 6ல் மறைஞ்சு போயிட்டார், அவரு மறைவு ஸ்தானத்துக்கே போயிட்டார். அப்ப 2ஆம் இடம் சுத்தமா காலி, குடும்பஸ்தானம் காலி. 7ஆம் இடத்ததிபதி யாரு? சனி. அவர் சனி செவ்வாய் சேர்க்கையானது மட்டும் இல்லாம திரியோணத்துல வேற உட்காந்துருக்காரு. கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி திரியோண கேந்திரம் ஏறக்கூடாது. அப்ப இங்க திரியோணத்துல வேற உட்காந்துருக்கிறாரு, கூட செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு. அப்ப 7ஆம் இடத்ததிபதியும் கெட்டு போனாரு. 7ல் சூரியன் இருக்கக்கூடாதுன்றோம்ல, அதனால சூரியன் 7ல் இருக்காரு. 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் களத்திர காரகனாகி, தாம்பளப்புல ஜாதகம், சுக்கிரன் களத்திர காரகனாகி அவர் போய் 8ஆம் பாவத்துல போய் நின்ட்டாரு, உச்சமாய்த்தான் நிற்கிறாரு, இருந்தாலும் நின்ட்டாரு. அப்ப இவரும் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு சுக்கிரனும். மாங்கல்ய ஸ்தானத்திலையும் ராகு இருக்குது, குடும்பஸ்தானத்திலையும் கேது இருக்குது, குடும்பாதிபதியும் கெட்டு போன நிலையில தான் நிற்கிறாரு, 6ஆம் இடத்துல மறைஞ்சு வைத்தே நிற்கிறாரு. ஆக மொத்தத்துல எல்லாமே அவுட்டு இந்த ஜாதகத்துக்கு இல்லையா? அப்ப இந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது என்னையா கேள்வி? குடும்ப வாழ்க்கை கூறு எடுத்தேன் போகும். ஏதாவது 1ஆவது நல்லா இருக்குன்னா, 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னா, 7ஆம் இடம் நல்லா இருக்குன்னா, இல்லை 2ஆம் இடத்தை நல்லா இருக்குன்னா, இல்லாட்டி 7ஆம் இடத்தை நல்லா இருக்கு, எதுலையுமே சரியில்லையே. காரகன் கூட 8ஆம் இடத்துல தானே போய் ராகுவோட நிற்கிறாரு, மாங்கல்ய தோஷம் இருக்குல்ல. அப்படின்னா அப்ப இந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. சிம்பிளா நம்ம போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாத, நல்லா இருக்காது அப்படின்னு முடிச்சுக்கலாம் இல்லையா? நீங்க விதிகளை எடுத்து டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணோம்னா இப்படித்தான் போய் நிற்கும். இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை, கல்யாணம் நடக்காது, குடும்ப வாழ்க்கை உருப்படி இல்லாமல் போய்விடும் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவியோடும் குழந்தையோடும் சந்தோஷமாக பிழைக்கிறாரு, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னையா விதிகள் சொல்கிறீங்க, என்னையா ஜோசியம் சொல்கிறீங்க அப்படின்றோம்ல, அதுதான் ஜோதிடம். அதாவது பிரச்சனை என்னன்னா, நான் பலமுறை சொல்லிட்டேன், ஜோதிடத்துக்கும் சயின்ஸுக்கும் எங்கே ஒரு வித்தியாசம்னா, அதாவது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னா மாறவே மாறாது. அது உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் தான் இல்லையா? அதே மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் அப்படின்னா அதுவும் மாறவே மாறாது. அதுவும் எந்த நாட்டுக்கு போனாலும் அதே தான். அதனால தான் அது சயின்ஸு. அப்போ ஒரு 2 சப்ஸ்டான்ஸை சேர்க்கிறப்ப அதனுடைய வேதிவினை புரிஞ்சு ஒரு புதுசா ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னாக்க அதனுடைய எடையிலும் அளவிலும் மாற்றம் இருக்கக்கூடாது. சரியா? அப்பத்தான் அது சயின்ஸ், அது ப்ரூவ் ஆகும். ஆனா ஜோதிடத்துல அப்படி கிடையாது. 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்மா. ஆனா அவர் ஆட்சி வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை, உச்சம் வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை, குரு பார்வையில் இருந்தால் தோஷம் இல்லை, பாவர் வார்த்தை செவ்வாய்க்கு பங்க நேருமா. ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கப்பா, ஒன்று இருக்குன்னு சொல்லியா இல்லாட்டி இல்லைன்னு சொல்லியா அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே அடி, இந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடின்னு எல்லா பக்கமும் அடினாங்க. ஆனா இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. எப்படி சார் இது சாத்தியப்பட்டுச்சு? அதைத்தான் பார்க்க போறோம். ரைட்டா? இதுல நுணுக்கத்தை பாருங்க, கொஞ்சம் கவனமா பாருங்க, இல்லாட்டி மிஸ் ஆயிரும். அதாவது எப்படின்னா, இவருக்கு சனி தசை நடந்தது. இது 6 வருஷம் பிறந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷம். 17 + 6 23 வயசா சார்? 23 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணலை.
அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது தசை நடந்திருக்கு சார். இந்த கேது தசையில கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படின்னாக்கா அதுலேயும் பண்ண முடியாது. ஏன்னா கேது வந்து கம்ப்ளீட் நெகட்டிவ் ஃபேமிலி லைஃபுக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம நேயர்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டின்னு எடுத்துக்கிட்டா கேது தசை எப்படி இருக்கும்னு முடிவு பண்ண போறவர் யார் தெரியுமா? சூரியனும் புதனும். அந்த சூரியன் புதன் சஷ்டாஷ்டமா நிற்கிறதுங்கிறதுனால மாட்டிக்கும். அதனால கேது தசையில கல்யாணம் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்தது தான் இவருக்கு வந்து சுக்கிர தசை. அப்போ சுக்கிர தசை வரையில வயசு என்ன ஆகுது? புதனும் சனி முடியல 23, அப்புறம் ஒரு 7 எது கேது தசை, அது வந்து 30 வயசு ஆயிடுது. அப்போ சனி தசை, புதன் தசை, கேது தசை. இந்த கேது முடிஞ்சு 30 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர தசையில் ஒரு கல்யாணம் ஆயிடுது சார். அது எப்படிப்பா கல்யாணம் ஆகும்? ஏழை 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, கூட ராகு உட்காந்துருக்காரு, அது எப்படிப்பா கல்யாணம் ஆகும் அப்படின்னா 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அவரு கூட ராகு நிற்கிறார். உச்சம் பெற்றவனோட ராகு நிற்கிறது தோஷமே கிடையாது. அடுத்தது இந்த சுக்கிர தசையில் கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு அதுலேயே ஸ்ட்ராங் ஆகிடுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கு சார். என்ன தெரியுமா? இவருக்கு இந்த சுக்கிர தசையில் திருமணம் நடந்தது ஓகே. சுக்கிரன் யார் கூட இருக்கார்? ராகுவோட இருக்கார். இங்க இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா இவருக்கு காதல் திருமணம். சரி, அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்புறம் என்ன சொன்னோம்? நாங்கள் முதவே சொன்னோம்ல கல்யாண வாழ்க்கை உருப்படி ஆகாதுன்னு. அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கல்யாணம் பண்ணார், லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. லவ் மேரேஜ் பண்ணது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னை விட வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரி, இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னாக்க தாராளமாக பண்ணலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுக்கள்லாம் கூட சொல்லலாம். காந்தியடிகளுக்கும் அவங்க வீட்டுக்காரமா கஸ்தூரிபாய்க்கும் வயசு வித்தியாசம் இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னுவாங்க. அது மாதிரி நிறைய ஜோடிகள் சொல்லுவாங்க, பாப்புலரான ஜோடிகளே. ஸோ நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தன்னோட மூத்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. சரியா? இப்போ பாருங்க, இதில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இந்த ஜாதகத்தை பாருங்களேன். இதில் என்ன சொல்லுது? அதாவது சுக்கிர தசையில் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ திருமண பாவம்ங்கிறது லவ் மேரேஜாக முடியுது. இந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது யார் சாரம்னு பாருங்க? ரேவதி நட்சத்திரம், புதன் சாரம் வாங்குறார். அப்போ அந்த புதன் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு வாங்க? புதன் வந்து 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு நிற்கிறார். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வித்தியாசமான ஒரு திருமணம் தான் வந்தாகணும் இந்த ஜாதகத்துக்கு. சார் இப்படி வந்ததுன்னா அந்த திருமண வாழ்க்கை நிலைச்சு நிற்கும். இப்படி வரலன்னா அந்த திருமண வாழ்க்கை நிலைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? இப்ப புதன் வந்து 2ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு இல்லையா? அப்போ குடும்பஸ்தானம் அடி வாங்கணும். குடும்பத்துல ஏதாவது ஒரு குறை வரணும். குடும்பஸ்தானம்னு இவருக்கு உருவாகலை. அப்ப என்ன ஆகும்? இவர் குடும்பம்னு உருவாகிறதே வித்தியாசமா உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தோஷம் வந்து அதுல அடிபட்டு போயிருது. அப்ப இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆல்ரெடி நிறைய வருஷம் கடந்திருக்காங்க. இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது 20 வருஷம் சுக்கிரதசை சார். இந்த சுக்கிரதசை முடிகிறப்ப கிட்டத்தட்ட அவர் இப்போ மன வாழ்க்கையில பெரும்பகுதியை தாண்டிடுவார்ல. அப்புறம் சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை தானே வருது. சூரியன் லக்னாதிபதி 7ல் நிற்கிறதுங்கிறதுனால 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதெல்லாம் பாதிக்காது. அதெல்லாம் தெரியாம சொல்றது. அப்போ சுக்கிர தசை சூரிய தசை 2 தசையை தாண்டினா போதும் சார். அதுக்கப்புறம் என்னத்தை போய் திருமண வாழ்க்கை இவங்க புது தம்பதிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க போறாங்களா என்ன? அதாவது 6 வருஷம் சனி தசை, அடுத்து 17 வருஷம் புதன் தசை, அப்புறம் கேது தசை, அப்புறம் 20 வருஷம் சுக்கிரனும் 6 வருஷம் சூரியனும் முடியல 56 வயசு ஆயிரும் சார். ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்தே ரிட்டையர்ட் ஆகிற வயசு வந்துடும். அப்போ ஒரு ஜாதகத்துல இது மாதிரி வித்தியாசமான தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க லவ் மேரேஜ் பண்றாங்க அல்லது இது மாதிரி வித்தியாசமான ஏதாவது ஒரு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னாக்க அதுல அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கும். இப்போ நம்ம இதுக்கு எதிராக வந்து நின்னோம்னா என்ன ஆகும்னா பஞ்சாயத்தாகி பிரச்சனையாகி பிரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ இவருக்கு நார்மல் மேரேஜுங்கிற மாதிரியான பொசிஷன்ல நடந்திருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும், மாற்றவே முடியாது. ஸோ இதுதான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது நம்ம ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போச்சு. ஒன்றும் கவலையே விடாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சா போதும், நிச்சயமாக நடக்கும். அதை விட்டுட்டு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிறதுங்கிறது பாவகிரகம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குன்னு அதுனா பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்புனோம்னா பொண்ணு தேடுறது உலகம் பூராந்தேன் தேடிக்கிட்டு இருக்கணும். எந்த தோஷம் இருந்தாலும் கல்யாணமே நடக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப ரேரு சார். அந்த வகையில் இந்த மாதிரியான ஜாதகத்துக்கே கல்யாணம் நடந்து அவங்க சந்தோஷமாக பிழைக்கிறாங்கள. இப்போ இந்த தோஷம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜாதகத்துக்கு ஏன் நடக்காது? நிம்மதியாக இருங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து
முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.